ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க. ஆமாங்க, நேற்று நான் வந்து போட்டிருந்தேன் BeemaGold.comல ஆன்லைனில் ஒரு ஸ்டட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்குது, ஸ்டட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம சேனலை இன்னும் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே வரீங்கங்க. நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சொல்லிக்கிட்டே வர்றேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலலாம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஸ்டட்டோட வெயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. அதே மாதிரி இது வந்து 916 ஹால்மார்க்கு, HUID நம்பர் அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நகையை வந்து நான் வந்து ஒரு கடைக்கு கொண்டு போய் அங்கே கேரட் மீட்டரில் செக் பண்ணியிருந்தேங்க. அது எப்படி செக் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டாக தான் இருந்ததா, 91.6 அதாவது 916 இருந்ததா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த BeemaGold.comல நான் வந்து கோல்டு காயின் வாங்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. இல்லை சிஸ்டர், இந்த இதில் வந்து கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாக போடுறாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கிறது GRT நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சில நேரம் ஆஃபர் கூட போடுவாங்க, நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் ஜென்ரலாக பார்க்க போகிறப்ப GRTயில் வந்து 2% வேஸ்டேஜ் போடுவாங்க உங்களுக்கு காயினுக்கு. ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு மினிமம் 1 கிராம் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இவங்க வந்து அதிகமாக இருக்குங்க. இவங்கக்கிட்ட வந்து 4 to 6% கிட்ட வேஸ்டேஜே வருது உங்களுக்கு. அதே மாதிரி சில்வர் வந்து இவங்கக்கிட்ட வந்து பெர் கிராம் 90 ருபீஸ்பாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா 99 இருக்கும், ஒரு நாள் வந்து 89 கூட இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து சில்வர் பாராக வாங்கலாமா இவங்ககிட்ட இருந்து அப்படின்னு கேட்குறீங்க. சில்வர் பாருமே நான் சொல்கிறேன், நீங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இவங்களோட ரேட் வந்து கூட தான் வரும் உங்களுக்கு. அதாவது அவங்க 90 ருபீஸ்க்கு கொடுத்தாலுமே பெர் கிராமுக்கு வந்து 20லேருந்து 25 ருபீஸ் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா போடுறாங்க உங்களுக்கு அந்த வேஸ்டேஜுங்கிற மாதிரி. கிட்ட நீங்கள் வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்னு என்றைக்கு ஆஃபர் போடுறாங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க வந்து எப்போல்லாம் ஆஃபர் போடுறாங்க அதை எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. சிஸ்டர், அவங்க வந்து திடீர்னு இன்றைக்கி மதியம் 1 மணிலேருந்து ஆரம்பித்து நாளைக்கு மதியம் 1 மணி வரையும் ஆஃபர் போடுவாங்க. மிட்நைட் 12 ஆரம்பித்து மறுநாள் மிட்நைட் வந்து 11 வரையும் ஆஃபர் அப்படின்லாம் போடுவாங்க. ஸோ நம்மளால் வந்து அது எப்போ அப்படின்னு பார்த்துட்டே இருக்க முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சதும் எப்படி நீங்கள் ஏதாவது செக் பண்ணுவீங்க இன்றைக்கி கோல்டு ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு. அது மாதிரி www.beemagold.com அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆஃபர் இருக்குது, இல்லை ஆஃபர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதில் வரும் உங்களுக்கு. நான் அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக வேறு போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வெயிங் மிஷின் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போயுமே இது யூஸ் ஆகும். ஏன்னா நகையை அடிக்கடி கொண்டு போய் பேங்க்கில் அடமானம்லாம் வைக்கிறோம்னா எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு வீட்டிலே செக் பண்ணி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் நான் போவேன். ஸோ இந்த மாதிரி பாக்கெட் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. இதோடைய பர்ச்சேஸ் ப்ராடக்ட் கூட நான் டேக் பண்ணுறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மேலேயே கூட டேரெக்டாக ப்ராடக்ட் வைக்கலாம். ஆனால் பெரிய ப்ராடக்ட்லாம் வைக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி அந்த கவரோ, நான் வந்து அந்த பாக்ஸ் இருந்தது பார்த்திங்களா, அந்த வெயிங் மிஷின் பாக்ஸ் அதை தான் மேலே வச்சுருக்கேன். அது 5.6 கிராம் இருக்குது. ஸோ அதை டேர்னு அமுக்குனதும் திரும்ப 0.0ன்னு வந்துடும். ஸோ அதில் வந்து இந்த ஸ்டட்டை வைக்கிறேன் பாருங்கள். 2.9 அப்படின்னு காமிக்குது. பட் ஆக்சுவலாக என்னோடய ஸ்டட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 2.870 கிராம்ங்க. பட் இதில் வந்து எனக்கு அப் டு 1 டெசிமல் பிளேஸ் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனால 2.9 காமிக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். கிராஸ் வெயிட் 2.870, ஸ்டோன் வெயிட் வந்து 0.180. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணி 2.690 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8,818 ருபீஸுங்க. பட் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 18/6/2025. அன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 9,200 சம்திங் இருந்தது. கிட்டத்தட்ட 400 ரூபா அதுலேயும் டிஸ்கவுண்ட் வர தான் செஞ்சுருந்தது எனக்கு. ஸோ இப்போ வந்து ஜுவல்லோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 23,720 ருபீஸ் வருது நமக்கு. வேல்யூ ஆடட்னு போட்டு ஒரு 6,049 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. என்னம்மா நோ வேஸ்டேஜ் சொன்னியே, அப்புறம் வேல்யூ ஆடர்லாம் போட்டிருக்காங்க, வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து GST எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து சப்ராக்ட் பண்ணிடுவாங்கங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். ஸ்டோன் சார்ஜ் வந்து அந்த 4 கல் இருந்தது பார்த்திங்களா, அதுக்கு 450 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஓவராலாக பார்த்திங்கன்னா 30,219 ருபீஸ். இதுக்கு GST வந்து ஒரு 3% 907 ருபீஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த 6,049 இங்கே சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரமோஷனல் ஆஃபர்னு போட்டு 6,049 சப்ராக்ட் பண்ணி 25,077 ருபீஸ் அப்படின்னு சொல்லி நெட் வெயிட் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு.
கிட்டத்தட்ட அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ரூ. 400 கம்மிங்கிறப்ப எனக்கு ஒரு 2.5 கிராம் அப்படிங்கிறப்ப எனக்கு ₹1000 அதிலே லெஸ் ஆகுதுங்க. ஸோ அப்போ ஜிஎஸ்டி நான் ஃப்ரீயாக வாங்கின மாதிரி தான் இந்த ஸ்டட்டுக்கு. பட் பில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லோட கரெக்டாக வந்துடுங்க. இது வந்து பீமாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கினது தான். ஸோ பீமாவோட ப்ராடக்ட் தான். அவங்க கீழே அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டட்லேயுமே தனித்தனியாக வந்து 22K 916 அதுக்கப்புறம் அந்த ஹெச்யூஐடி நம்பரு இதெல்லாமே இருந்ததுங்க. ஆனால் இந்த ஹெச்யூஐடி நம்பரை பார்க்குறதுக்குள்ளே கண்ணு மொழியே பிதுங்கிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட 4XL 5XLல வச்சு கேமராவில் வச்சு பார்த்து அது எம்மா ஏவா ஒரு சில நேரம் எஸ்ஸு பார்த்தீங்கன்னா 8ம் எஸ்ஸும் ஒரே போல் இருக்குது அந்த ஹெச்யூஐடி நம்பரில். இதில் நல்லா தெளிவாக தெரியும் உங்களுக்கு 22K 916 அந்த ஹால்மார்க் சிம்பிள் இருக்குது. இது வந்து ஹெச்ஹெச் டிவி இசடா டிஒய் இசடா அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உள்ளது ஒன்னா ஐயா இந்த மாதிரி பல குழப்பங்க. ஸோ நிறையா தடவை நானும் விதவிதமாக வந்து பிஏஎஸ் ஹால்மார்க்கு அந்த கேர் ஆப்பில் போய் நிறையா போட்டு பார்த்தேங்க. இது வந்து அடுத்தது அது முதல் லெட்டர் ஏவா 4ஆன்னு கூட எனக்கு தெரியலை. நான் 4ன்னு வச்சு ஒருக்க செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஏன்னு வச்சு செக் பண்ணி பார்த்ததும் கரெக்டாக வந்தது உங்களுக்கு. அதாவது 2 ஸ்டட்டுமே ஒரே நாளில் அந்த சீல் பண்ண மாதிரி எனக்கு அந்த பிஏஎஸ் கேர் ஆப்பில் காமிச்சதுங்க. நான் உங்களுக்கு அந்த பிஏஎஸ் கேர் ஆப்பில் போட்டதையும் லாஸ்ட்டில் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இது போக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அந்த பீமாவோட லோகோ இல்லது அந்த கடையோட இது இருந்ததான்னு கேட்டாங்க. ஆமாம் சிஸ்டர், அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு அவங்க லோகோ இருக்குது. அடுத்து பிஜேபி அப்படின்னு எழுதியிருக்கோம், பீமா ஜுவல்லர்ஸ் அந்த இதுன்னு சொல்லி. நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்த ஸ்டட்டில் வந்து எனக்கு ஹால்மார்க் சிம்பிளே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இருக்கும் சிஸ்டர், அந்த ஸ்டட்டோட காம்பில் தான் இருக்கும். நான் பாருங்கள் 2மே செக் பண்ணியிருக்கேன். 2மே ஒரே ஜுவல்லர்ஸு ஒரே நாளில் தான் ஹால்மார்க் சிம்பிள் போட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டட்டை வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து ஸ்ரீகுமரனில் சிட்டு முடிஞ்சது பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ கடைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. இது வந்து ஸ்ரீகுமரன் குரோம்பட் பிரான்ச் தான் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த ஸ்டட்டு வந்து கொடுத்துட்டு இது வந்து கிஃப்ட்டு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து இது 916 செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ ஸ்டட்டை அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த கேரட் மீட்டரில் தான் வச்சாங்கங்க. ஸோ நமக்கு இது செக் பண்ணி சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் வந்து அந்த மிஷின்லே தான் அந்த ஸ்டட்டு வந்து இருக்கும் போலங்க. அது எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. அது ஒரு 3 மினிட்ஸாக தான் ஆகும் உங்களுக்கு அது வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து அந்த ஸ்டட்டு இன்னொரு ஸ்டட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் இருக்கா, ஹால்மார்க் சிம்பிள்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அவர் வந்து இது நல்லதாக தாங்க இருக்குது, ஹால்மார்க் சிம்பிள்லாம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. அந்த லென்ஸ் வச்சு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதில் பார்க்குறப்ப இன்னும் கிளியராக அந்த பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்களே வந்து எனக்கு இந்த ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்தாங்கங்க. 91.88%. ஸோ கோல்டு வந்து 91.88% இருக்குது. சில்வர் வந்து 3.61%, காப்பர் வந்து 4.50%. இந்த 3 தான் கலந்து அவங்க செய்கிறாங்கங்க. கேரட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 22.05K இருக்குது அப்படின்னு போட்டிருந்தது அதில். ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கடையிலையுமே கேட்டாங்க, என்ன ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, அதுவும் நோ வேஸ்டேஜில் கிராமுக்கு வந்து ₹400 லெஸ்னால் சூப்பர் ஆஃபராக இருக்குங்க, அது என்ன வெப்சைட்டு அப்படின்லாம் கேட்டு வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எனக்கு நிறையா டைப் பண்ணுறதுக்கு முடியலங்க. எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேன், பட் டைப் பண்ணுறதுக்கு வந்து என்னால் முடியல. டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறப்ப அவங்களோட கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் வந்து நான் இதில் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு தான் வர்றேன் நான். அப்படி இல்லைன்னா இனிமேல் நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் வந்து செக் பண்ணுங்கங்க. நான் ஷார்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் யாராவது வந்து டவுட் கேட்குறாங்க, அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் அது வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஏஆர்சி காமாட்சியில் வந்து ஒரு ₹3000 சிட்டு போட்டிருந்தேங்க. ஒரு 3 மந்த்ஸ் கட்டிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். அது ஏன் க்ளோஸ் பண்ணேன், அதில் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெள்ளி காயின் வந்து நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க, பார் இதெல்லாம் வாங்குறீங்க, ரீசேல் வேல்யூ இருக்குமா, இது வந்து எப்படி இதாகும், இது வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. நம்ம சேனலில் வந்து சில்வர் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் உள்ள எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்கலன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிவ்அவே வந்து ஜூலை 25 வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ எந்த வீடியோக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.